ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூங்கிட்டுருக்கானே இவன் பேர் தான் மிக்கி. இவனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவன் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தான்னா, ஒரு 1 year பிஃபோர் என்னோடய சிஸ்டர் ரோட்டில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு சின்ன பூனை 1 month old பூனையை சுற்றி நாயெல்லாம் நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த பூனைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தான் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. அப்புறமா அவங்க வீட்டில் இதை வளர்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா. எங்கள் வீட்லேயுமே எங்கள் அப்பா இல்லை வளர்க்க வேண்டாம், பூனைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறமா நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போனால் அதை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறமா நாங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணி இல்லை வளர்க்கலான்னு சொல்லி ஒத்துக்க வச்சோம். அப்புறமா ஸ்டார்டிங்கில் இவன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான். பேப்பரை உருட்டி போட்டு அதை பால் மாதிரி வச்சு விளையாண்டே இருப்பான். செம்ம ஆக்டிவாக இருப்பான். அப்புறமா பால் ஸ்டார்டிங்கில் குடிச்சிட்டு தான் இருந்தான். கொஞ்சம் வளர வளர இப்போ மீன் மட்டும்தான் மெயினாக சாப்பிட்றான். அப்புறமா ரொம்ப ஓவராக கடிப்பான். அதாவது கோவப்பட்டு இல்லை, சும்மா கடிச்சிட்டே இருப்பான். அந்த மாதிரி கேரக்டரு. இப்போ கொஞ்சம் பெருசானவனே தான் கடிக்கிறத விட்டுருக்கான். அப்புறமா கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். இவன் ஸ்டார்டிங்கில் நாங்கள் கூண்டில் வச்சு வெளியே வச்சுருந்தோம். ஒரு நாள் நைட்டு தெருநாய்கள்லாம் அந்த கூண்டோடு இழுத்துட்டு போய் சுற்றி நின்று இவனை பயங்காட்டியிருக்குங்க. அதிலிருந்து அவனை நாங்கள் வெளியே வைக்க மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். அப்புறமா வீட்டிலே தான் இருப்பான். வீட்டு வாசலில் உட்காந்துருப்பான், ஜன்னலில் உட்காந்துருப்பான், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவன் ஜன்னலில் உட்காந்துருக்கும் போது ஒரு பெரிய பூனை ஜன்னலிருந்து அவனை இழுத்து கீழே போட்டு சண்டைக்கு போயிருக்கு. எப்போல்லாம் இது ஏதாச்சும் பூனை சண்டைக்கு வருதோ அப்போல்லாம் நாங்கள் பயந்துட்டு போய் அந்த பூனையை விரட்டி விடுவோம். அப்புறமா இப்போ கொஞ்சம் பெருசானதுனால வீட்டிலேருந்து அவுட்டிங்லாம் போயிட்டு வரான். ஸ்டார்டிங்கில் பயமாக இருந்தது, அப்புறமா போக போக பழகிடுச்சு. ஏன்னா போயிட்டு கரெக்டாக வந்துடுவான். நைட்டே வராமல் காலையில் வந்தால் கூட கரெக்டாக வந்துடுவான். அப்புறமா இவன் பாசமானவன் தான். பூனைனாலே கொஞ்சம் செல்ஃபிஷ் தான், அது மாற்ற முடியாது. பட் இவன் எப்படி பாசமானவன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான், தைரியமாக இருப்பான், அவனுக்கு எதுவும் ஆகாது, இவங்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபீல் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். தூங்கிட்டு இருக்கிறப்ப இவனை தொட்டாலோ தடவுனாலோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் பேசுகிறாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நம்மளை தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இவன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அப்புறமா இவன் ஏதாவது சேட்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு இவனை அடித்தோம்னா இவன் பதிலுக்கு செம்ம கடுப்பு தான் ஆவான். அவன் பாசமாக இருந்தால் தான் அமைதியாக இருப்பான், அந்த மாதிரி கேரக்டர். அப்புறமா இவன் வீட்டில் இருக்கிறப்ப அவனாக போய் சாப்பாடு எடுக்கிறது, திங்கிறது, கிச்சனில் ஏறுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு தூங்குவான். தூக்கலாம், வைக்கலாம், விளையாடலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரொம்ப நல்ல பையன். இப்போ பாருங்கள் தூங்கிட்டு இருக்கானா. இப்போ நான் அவனை டச் பண்ணுவேன், பெருசாக ரியாக்ஷன் கொடுக்க மாட்டான் பாருங்கள். பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன தெரியாமையாக இருக்கும் யாரோ ஒருத்தங்க நம்மளை தொடுறாங்கன்ட்டு. பட் அவனுக்கு என்ன ஃபீல்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் தொடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி. அதுதான் இவங்ககிட்ட எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது. எப்போமாச்சும் வெளியே போயிட்டு வரும்போது அங்கங்கே பரண்டு வாங்கிட்டு வருவான். சில நேரம் ஏதாவது சாக்கடை ஆயிரும் உடம்புல, நாங்கள் தான் க்ளீன் பண்ணி விடுவோம். அப்புறமா ஒரு 1 month ஒன்ஸ் ஆச்சு அவனை குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டுறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பான். அப்புறமா உடம்பு சரியில்லாமல் போனப்போ கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல், அப்புறமா ப்ரைவேட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் இவனை குணப்படுத்தணும். அந்த சமயம்லாம் நாங்கள் தான் இவனுக்கு சாப்பாடு, மருந்து அதெல்லாம் ஊட்டி விடுவோம். அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். இப்போ இவனை எழுப்பலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கடிப்பானா, என்ன பண்ணுவான்ட்டு. மிக்கிமா, மிக்கி, ஓய் மிக்கி குட்டி. தலைவன் நேற்று நைட் ஃபுல்லாக கடிக்காம பாருங்க. போய் கடி தான் கடிப்பான். இருந்தாலும் இப்போ பெருசானவனே கொஞ்சம் பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சு, கடித்தா வலிக்குது. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புறோன்னு சொல்லிட்டு கடிக்கிறான். மிக்கி வலிக்கி, மெதுவாக கடில, மெதுவாக கடி. நிறைய டைம் ரத்தமே வந்திருக்கு இவன் கடிச்சு பரண்டி. இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, வீட்டு பூனை தானே, அதுவும் இல்லாமல் எங்கே பூனை தானே, எங்கள் செல்லக்குட்டி தானே. ஆனால் சில நேரம் என்ன பண்ணுவான்னா, நம்ம வீட்டில் சும்மா போயிட்டுருக்கும் போது சடனாக காலை கடின்னு கடிக்கிறது, விளையாடுறது அப்படி பண்ணுவான். தூக்கி வீசினாலும் மறுபடியும் கடிக்க வருவான். ஏதோ எதிரிகள்கிட்ட சண்டை போடுற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவான். அந்த சமயம் என்ன ஆகும்னா, காது ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி வெடைச்சி நிற்கும். அதாவது அவங்க சண்டைக்கு போட போகிறாங்களாம், அந்த மாதிரி.
நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு சண்டைக்கு போகிற மாதிரி இன்னும் வந்துக்கிட்டு கடிச்சிட்ருப்போம். அந்த சமயம் மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டு கம்பை வச்சு லைட்டாக அடிச்சு விடுவோம். ஏய் மிக்கி, என்ன உனக்கு லூஸ் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பாசமான பையன், என் செல்ல குட்டி. ரொம்ப நாள் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க என் செல்ல குட்டிக்கு. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால இவனுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் பார்ட்னர் கிடச்சாங்களா இல்லையான்னு தெரில. அதுக்காண்டியும் வேண்டிக்கோங்க. என் செல்லக்குட்டிக்கு நல்ல பார்ட்னர் கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும், அதுவும் எங்களுக்கு ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு நாளைக்கு இவன் ஏதாச்சும் ஆக்டிவாக ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கிற போது இவனை வீடியோ எடுத்து போடுறேன். லாஸ்ட்டாக ஒரு டைம் இவன்கிட்ட கடி வாங்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.